இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். A equal to matrix 1, 1, 1, 1, 2, minus 3, 2, minus 1, 3. இந்த ப்ராப்பர்ட்டியை வெரிஃபை பண்ண வச்சுருக்காங்க. A into adjoint A equal to adjoint A into A equal to determinant A into I3. இதே பேட்டர்ன்ஸும் நம்ம ஆல்ரெடி செய்திருக்கோம். இதை கொஞ்சம் சிம்பிளாக முடிக்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் determinant A கண்டுபிடிச்சிடும். determinant of 1, 1, 1, 1, 2, minus 3, 2, minus 1, 3. So, plus minus plus 1 into இந்த ரோவிங் காலத்தையும் விட்டாச்சுன்னா என்ன வந்திருக்கு 6 minus 3 minus 1 into 3 plus 6 plus 1 into minus 2 sorry minus 1 minus 4 அப்போ 3 இது minus 9 இது minus 5 so minus 11 which is not equal to 0 சரிண்ணா. அப்போ மைனஸ் 11 வந்திருக்கு. டிடர்மினன்ட் ஏயோட வேல்யூ என்ன வந்திருக்கு மைனஸ் 1 வந்திருக்கு. மைனஸ் 11 வந்திருக்குது. இனி என்ன கண்டுபிடிக்கணும் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ அட்ஜாயிண்ட் ஏனா என்னங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஏஐஜே த ஹோல் டிரான்ஸ்போஸ் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் இல்லையா. அப்போ ஈக்குவல் டு என்ன வந்ததுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த எலிமெண்ட்டுக்கு 2 minus 3 minus 1 3 then அடுத்தது 1 minus 3 2 3 அடுத்து இந்த 1க்கு என்ன வந்திருக்கு 1 2 2 minus 1 சரிப்பா. அடுத்தது செகண்ட் ரோ ரோவிங் காலத்தை விட்டாச்சுன்னா 1 1 minus 1 3 அடுத்தது 1 1 2 3 அடுத்தது 1 1 2 minus 1 then last row என்ன வந்திருக்கு 1 1 2 minus 3 அடுத்தது 1 1 1 minus 3 அடுத்தது 1 1 1 2 அவ்வளோதான். சரிண்ணா. இதுக்கு டிரான்ஸ்போஸ் மறக்காமல் சைன் போட்டுருங்க. ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் சரிதானா. வெரி சிம்பிள் தானே. ஸோ இப்போ இதனுடைய வேல்யூஸை கண்டுபிடிங்க. என்ன வந்துடுது 6 minus 3 3 சரியா. டைரெக்டாகவே போட்டுடலாம். அடுத்த 3 ப்ளஸ் 6 9 ஃப்ரெண்டில் மைனஸ் இருக்கனால மைனஸ் 9. அடுத்து என்ன வந்திருக்கு minus 1 minus 4 ஸோ minus 5. அடுத்தது இங்கே என்ன வந்திருக்குன்னு பாருங்கள் 3 plus 1 4 ஃப்ரெண்டில் மைனஸ் இருக்கனால minus 4 3 minus 2 1 அடுத்து minus 1 minus 2 minus 3 வரும் ஃப்ரெண்டில் மைனஸ் இருக்கனால plus 3 minus 3 minus 2 minus 5 minus 3 minus 1 minus 4 வரும் ஃப்ரெண்டில் மைனஸ் இருக்கனால plus 4 2 minus 1 1 புரிஞ்சுதா. வெரி சிம்பிள். ஸோ இதுக்கு டிரான்ஸ்போஸ். இப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன வந்துடும் பாருங்கள் 3 minus 9 minus 5 minus 4 1 3 அடுத்தது minus 5 4 1 சரிண்ணா. இப்போ எது கண்டுபிடிச்சாச்சு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இனி ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ எழுதிக்கும் 1 1 1 1 2 minus 3 2 minus 1 3 அடுத்து அட்ஜாயிண்ட் ஏ 3 minus 4 minus 5 minus 9 1 4 minus 5 3 1 டிடர்மினன்ட் ஏக்கு வேல்யூவும் சரி இதுவும் சரி கவனமாட்டு ஒரு தப்பு இல்லாமல் செய்திருங்க. செய்துட்டீங்கன்னா நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். நேரடியாகவே என்ன பண்ணிடலாம் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏன்னா என்ன வரும் டிடர்மினன்ட் ஏ இன்ட்டு ஐ தானே. அப்போ கண்டிப்பாக இந்த டயகனல் எலிமெண்ட்ஸ் வந்து டிடர்மினன்ட் ஏ தான் வரும். minus 11 0 0 0 minus 11 0 0 0 minus 11 இதை நீங்கள் வேணால் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரோவை கொண்டு இங்கே காலம் ப்ராடக்ட் பண்ணுங்கள் 1 1 1 என்ன வந்துடுது 3 minus 9 minus 5 minus 14 plus 3 minus 11 வந்துதா. அடுத்து பாருங்கள் minus 4 plus 1 plus 3 ஸோ கேன்சல் ஆயிரும். minus 5 plus 4 plus 1 கேன்சல் ஆயிரும்.
கண்டிப்பாக இதுதான் வரும், வேறு சான்ஸே கிடையாது. நீங்கள் ப்ராடக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்ன ஒரே கவனமாக இருக்கணும், இதில் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஸோ இப்படி எழுதுனீங்கன்னா இந்த அட்ஜாயிண்ட் ஏக்குள்ள மார்க்கெல்லாம் கட் பண்ணிடுவாங்க. அதனால் வெரிஃபை பண்ணிடுங்க. சரியா, கண்டிப்பாக வெரிஃபை பண்ணிடுங்க. ஸோ இப்படி எழுதிடலாம். அப்போ இதை தாராளம் -11 வெளியே எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 1 1 0 0 0 1 0 0 0 1. அப்போ ஈக்குவல் வந்துடுது -11னா டிடர்மினன்ட் A இன்ட்டு இது I3. அவ்வளோதான். இது யாரோட வேல்யூ? A இன்ட்டு அட்ஜாயிண்ட் A. இனி அட்ஜாயிண்ட் A இன்ட்டு A எடுத்துப்போம். சரியா, அட்ஜாயிண்ட் A இன்ட்டு A ஈக்குவல் டு இதுவும் அதே தான் வரப்போகுது. அட்ஜாயிண்ட் A யார்? 3 -4 5 -9 1 4 -5 3 1 இன்ட்டு A. ஏக்கு பதிலாக என்ன கொடுத்துடலாம்? 1 1 1 1 2 -3 2 -1 3. சரியா, இதையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்ன தான் வரும்? -11 0 0 0 -11 0 0 0 -1. இது நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா அது செக் பண்ணவே வேண்டாம், கண்டிப்பாக அப்படி தான் வரும். அப்போ ஈக்குவல் டு -11 இன்ட்டு 1 0 0 0 1 0 0 0 1. அப்போ ஈக்குவல் டு டிடர்மினன்ட் A இன்ட்டு -11 டிடர்மினன்ட் A தானே? ஸோ I3. இதை equation 2ன்னு வச்சுக்கோங்க, இதை equation 1ன்னு வச்சுக்கோங்க. புரியுதா? அப்போ A இன்ட்டு அட்ஜாயிண்ட் Aயும் டிடர்மினன்ட் A இன்ட்டு I3 வந்துருச்சு. அடுத்தது அட்ஜாயிண்ட் A இன்ட்டு Aயும் டிடர்மினன்ட் A இன்ட்டு I3 வந்துருச்சு. ஸோ ஃப்ரம் 1, 2 என்ன போட்டலாம்? A இன்ட்டு அட்ஜாயிண்ட் A இஸ் ஈக்குவல் டு adjoint A into A is equal to determinant A into I3. அவ்வளோதான். Hence proved. Verified. அவ்வளோதான். புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிள் தான். டிடர்மினன்ட் ஏக்கு வேல்யூவையும் அட்ஜாயிண்ட் வேல்யூவையும் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா இது ரொம்ப சிம்பிளாக முடிச்சுக்கலாம். இதெல்லாம் ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ரெண்டையும் மட்டும் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிடணும். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். A small seminar hall can hold 100 chairs. 3 different colors, red, blue and green of chairs are available. The cost of red color chair is rupees 240. Cost of a blue color chair is rupees 260. And the cost of green color chair is rupees 300. The total cost of chair is rupees 25,000. Find at least 3 different solutions of the number of chairs in each color to be purchased. ஸோ சம்ம நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய ஹாலில் 100 சேர்ஸ் போடுறதுக்கு இடம் இருக்குது. 3 கலரில் சேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஒன்று ரெட்டு, ப்ளூ, க்ரீன். சரியா, ரெட் கலர் சேரோட ரேட்டு வந்து 240 rupees. ப்ளூ கலர் சேரோட ரேட்டு 260 rupees. க்ரீன் கலர் சேரோட ரேட்டு 300 rupees. சரியா, மொத்தம் எத்தனை சேரு? டோட்டல் நம்பர் ஆஃப் சேர்ஸ் 100. டோட்டல் பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் வந்து 25,000. அப்போது ஒவ்வொரு கலர் சேர்லையும் எத்தனை வாங்கலாம்? டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் கேட்டிருக்காங்க. 3 டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். அப்போ let x be the number of red color chairs, y be the number of blue color chairs, z be the number of green color chairs. So total number of chairs 100. ஒரு ரெட் கலர் சேருக்கு ரேட்டு 240. அப்போ எக்ஸ் நம்பர்னா 240 இன்டி எக்ஸ். அதே மாதிரி ப்ளூ கலர் சேருக்கு ரேட்டு 260. ஸோ ஒய் நம்பர்னா 260 இன்ட்டு ஒய். அதே மாதிரி க்ரீன் கலர் சேருக்கு ரேட்டு வந்து 300 rupees. ஸோ 300 இசட் நம்பர் ஆஃப் சேருக்குன்னா 300 இன்ட்டு இசட் இஸ் ஈக்குவல் 25,000. ஸோ இதை இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா டிவைடிங் பை 20. 20ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ 12x ப்ளஸ் 13y ப்ளஸ் 15z இஸ் ஈக்குவல் டு 1250. சரிண்ணா, இதில் டிவைடட் பை 20 போட்டோன்னா இந்த ரெண்டையும் கட் பண்ணிடலாம். ஸோ 2500 டிவைடட் பை 2 இப்போ ஈக்குவல் டு வந்துருக்கு 1250. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவேஷன்ஸ் தான் இருக்குது. பட் வி ஹாவ் டு ஃபைண்ட் 3 வேரியபிள்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை விட நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் அதிகமாக இருந்தாச்சுனாலே இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸுங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 equations 3 variables. 2 equations
3 வேரியபிள்ஸ் சரிண்ணா 3 வேரியபிள்ஸ் ஸோ 2 ஈக்குவேஷன்ஸ் இந்த ரெண்டுக்குமான டிஃபரெண்ட் எவ்வளவு ஒன்று தானே அப்போ ஒரு வேரியபிளை கான்ஸ்டண்ட்டாக மாற்றிடும் லெட் z is equal to k k belongs to rன்னு எடுத்துப்போம் z is equal to k அல்லது t ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க therefore the equations are என்ன வந்திருக்கு x plus y plus k equal to 100 வரும் அந்த 100 வேணா அந்த k அங்கே கொண்டு போயிட்டா எழுதிக்கலாம் k is equal to 100 அடுத்தது 12x plus 13y plus 15k is equal to 1250 therefore the equations are என்ன வந்திருக்குன்னு பாருங்க x plus y is equal to 100 minus k 12x plus 13y is equal to 1250 minus 15k இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போகிறோம் புரியுதா கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ண போகிறோம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு டெல்டா கண்டுபிடிக்கிறேன் 1 1 12 13 so equal to 13 minus 12 which one is not equal to 0 so we can use Cramer's rule we can use Cramer's rule அப்போ டெல்டா எக்ஸ் எடுத்துப்போம் டெல்டா எக்ஸில் என்ன செய்யணும் இதுக்கு பதிலாக 100 minus k 1250 minus 15k இங்கே 113 இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க minus 13k minus of 1250 minus 15k புரிஞ்சுதா இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி எழுதிட்டேன் அப்புறம் இந்த ரெண்டையும் மைனஸ் இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணோம் சரிண்ணா அப்போ ஈக்குவல் டு 1300 minus 13k minus 1250 plus 15k so இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணியாச்சு என்ன வந்துடுது 50 plus 2k இதுதான் டெல்டா எக்ஸ் சரிதானா அதே மாதிரி டெல்டா ஒய் என்ன வந்துடும் பாருங்க டெல்டா ஒய் இஸ் ஈக்குவல் டு 112 100 minus k 1250 minus 15k அப்போ ஈக்குவல் டு இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணியாச்சுன்னா 1250 minus 15k minus சரிண்ணா 12 into என்ன இருக்கு 100 minus k so 1250 minus 15k minus 1200 plus 12k இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுனாலும் 15 இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணியாச்சுன்னா minus 3k இது வந்து டெல்டா ஒய் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் பை யூஸிங் கிராமர்ஸ் ரூல் பை யூஸிங் என்னது கிராமர்ஸ் ரூல் கிராமர்ஸ் ரூலை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா ஒய் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை டெல்டா இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் எக்ஸ் டெல்டா எக்ஸ்னால் இதான் 50 plus 2k y is equal to வந்திருக்கு 50 minus 3k அவ்வளோதான் புரிஞ்சுதா அப்போ required solution என்ன வந்திருக்குன்னு பாருங்கள் x, y, z is equal to 50 plus 2k 50 minus 3k k belongs to r அப்படியே விட்டுறக்கூடாது depends upon the value of k we get infinite number of solutions இதே நீங்கள் இப்படி விட்டுட்டீங்கன்னா ஃபுல் மார்க் கிடைக்காது என்ன பண்ணணும்னா இதில் பாருங்கள் கேக்கு வேல்யூ நீங்கள் என்ன எடுத்து போட்டாலும் பாசிட்டிவ் தான் வரும் இல்லையா k belongs to rனா செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் சேர்ஸ் வந்து நெகட்டிவில் போகக்கூடாது சரிதானா ஏன்னா ஒவ்வொரு கலர்லேயுமே சேர் இருக்கணும் அதுக்கு 3 டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் கேட்டிருக்காங்க இதில் பிரச்சனை இல்லைனா இப்போ கேக்கு பதிலாக பாசிட்டிவ் நம்பர்ஸே எடுத்தேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இதுவும் பாசிட்டிவாக தான் இருக்கும் இதுவும் பாசிட்டிவாக தான் இருக்கும் இதில் பாருங்கள் 50 minus 3k வந்து ஒரு லெவலுக்கு மேலே பாசிட்டிவாக இருக்காது அதை நம்ம இப்படி கூட கண்டுபிடிக்கலாம் 50 minus 3k greater than or equal to 0 ஸோ ஒரு மைனஸால் ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க
3k minus 50 less than 0 greater than or equal to 0 less than or equal to 0 ஆயிருது. அப்போ 3k is equal to 50. So k is equal to 50 by 3. 50 by 3ங்கிறது எவ்வளோ வரும்? கண்டிப்பாக 16 பாயிண்ட் சம்திங் வருதுன்னு வைங்க. புரியுதா? அப்போ கேயோட வேல்யூ வந்து கண்டிப்பாக 16 பாயிண்ட் சம்திங், அதுக்கு கீழே தான் இருக்கணும். 17 வரக்கூடாது. 16 பாயிண்ட் சம்திங் வருது, அதை விட அதாவது 16 வரைக்கும் இருக்கலாம். 16.3 சம்திங் வருதுன்னு வைங்களேன். கே இஸ் லெஸ் தேன் 50 by 3 தானே. 50 by 3னா எவ்வளவு? 16.3 அந்த மாதிரி வருதுன்னா 16.3 விட கம்மியாக இருக்கணும், அது தாண்டி போயிடக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இப்போ நான் கேக்கு பதிலாக என்ன எடுக்கிறேன்னு பாருங்கள். 0 எடுத்தேன்னு சொன்னால் இது 0 ஆயிரும், அப்படிதானே? கேக்கு பதிலாக 0 எடுத்தால் 0 ஆயிரும். அப்போ இசட் 0 ஆயிடுச்சுன்னா, இசட் 0 ஆனால் நமக்கு கிரீன் கலர் சேரே இருக்காது. புரியுதா? எல்லா கலர் சேரும் இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு சேராவது இருக்கணும். அதனால் நான் கேக்கு பதிலாக 1 எடுக்கேன். சரியா? கேக்கு பதிலாக 1 எடுத்தால் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். கேக்கு பதிலாக 1 எடுத்தால் இது 1, இது 47, இது 52, ஆட் பண்ணால் 100 வந்துடும். புரிஞ்சுதா? கேக்கு பதிலாக 16 எடுக்கேன். 16 எடுத்தால் என்ன ஆகும் பாருங்கள், இது 16. ஸோ கேக்கு பதிலாக இங்கே 16 போட்டால் 50 minus 48 எவ்வளவு? 2. இது வந்து 50 plus 32 82. புரியுதா? புரியுதா? 50 plus 16 நம்ம 32 சரிதானே? 16 எடுத்துக்கிட்டாச்சுன்னா அப்போ அதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ 1 2 3 up to 16 வரைக்கும் எடுக்கலாம். 17 எடுத்தால் என்ன ஆகும் பாருங்கள். கேக்கு பதிலாக 17 எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா இது 17. அப்போ 3 into 17 என்ன வந்துடும்? 51. அப்போ 50 minus 51 minus 1 வந்துடும். அப்போ ஒய் வேல்யூ -1. அப்போ ப்ளூ கலர் சேர் -1 சொல்ல முடியாது இல்லையா? நம்பர் ஆஃப் சேர் -1லையும் சொல்ல முடியாது, ஃப்ராக்ஷன்ஸ்லையும் சொல்ல முடியாது. அப்போ கேயோட வேல்யூ எது வரைக்கும் தான் வரும்? கே இஸ் ஈக்குவல் டு 1 2 3 up to 16 வரைக்கும் தான் வரும். இது கண்டிப்பாக இருக்கணும். இது எப்படி கண்டுபிடிச்சிருக்கேங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கேயோட வேல்யூ 16.3 விட சம்திங்கை விட கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் நான் 16 வரைக்கும் போட்டுக்கேன். செக் பண்ணி காமிச்சிட்டேன். 17 போட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த இடம் என்ன ஆயிரும்? 50 minus 51 minus 1 ஆயிரும். நெகட்டிவில் நம்பர் ஆஃப் சேர் சொல்லக்கூடாது. ஸோ நமக்கு சொல்யூஷன் வந்து இதான். ஆனால் கேயோட வேல்யூ எது வரைக்கும் தான் இருக்கலாம்? 1 to 16 வரைக்கும் தான் இருக்கலாம். ஸோ இதோ இவ்வளோ எழுதினாலும் ஃபுல் மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஏன் கேட்டிருக்காங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கே இஸ் ஈக்குவல் டு 1 எடுத்துப்போம். கே இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும் பொழுது என்ன வந்திருக்கு? எக்ஸ் கமா ஒய் கமா இசட் இஸ் ஈக்குவல் டு 52 47 1 ஆட் பண்ணால் 100 வந்துடும். கே இஸ் ஈக்குவல் டு 2ஆக இருக்கும்போது ஏதாவது ஒரு 3 நம்பர் எடுத்துக்கோங்க. கே இஸ் ஈக்குவல் டு 2ஆக இருக்கும்போது எக்ஸ் கமா ஒய் கமா இசட் இஸ் ஈக்குவல் டு 54 44 2 இதையும் ஆட் பண்ணால் 100 வந்துடும். தென் கே இஸ் ஈக்குவல் டு 3ஆக இருக்கும் பொழுது எக்ஸ் கமா ஒய் கமா இசட் இஸ் ஈக்குவல் டு 56. அடுத்து என்ன வந்திருக்கு? கேக்கு பதிலாக 3 போட்டோம்னா 41, அடுத்தது 3. ஸோ இதை ஆட் பண்ணியாச்சுன்னா 100 வந்துடும். புரிஞ்சுதா? அப்போ 3 டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் என்ன வந்திருக்கு? கே இஸ் ஈக்குவல் டு 1 2 3 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அது வரைக்கும் எது வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 16 வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ இவ்வளோ டீட்டெயிலாக எழுதுனாச்சுன்னா தான் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. புரிஞ்சுதா இல்லையா? வெரி சிம்பிள் தான். கொஞ்சம் கவனமாக புரிஞ்சு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் 19. A bag contains 3 types of coins, namely rupee 1, rupees 2 and rupees 5. There are 30 coins amounting to rupees 100 in total. Find the number of coins in each category. சரியா? வெரி சிம்பிள் தான். ஸோ சம்மில் கொடுத்துருக்க மாதிரி எக்ஸ் பி த நம்பர் ஆஃப் 1 rupee காயின், ஒய் பி த நம்பர் ஆஃப் 2 rupees காயின், இசட் பி த நம்பர் ஆஃப் 5 rupees காயின் அப்படின்னு வச்சுப்போம். மொத்தமாக காயினை கவுண்ட் பண்ணியாச்சுன்னா காயின்ஸ் வந்து 30 நம்பர் ஆஃப் காயின்ஸ் இருக்குது. ஸோ 1 rupee காயினில் எக்ஸு. ஸோ டோட்டல் அமௌண்ட்டு பார்த்தோம் தெரியாச்சுன்னா எக்ஸ் நம்பர் ஆஃப் 1 rupee காயின், ஒய் நம்பர் ஆஃப் 2 rupees காயின், இசட் நம்பர் ஆஃப் 5 rupees காயின் இவ்வளோத்தையும் ஆட் பண்ணியாச்சுன்னா 100 வருது. அமௌண்ட்டு டோட்டல் பண்ணால் 100ம் நம்பர் ஆஃப் காயின்ஸ் 30 வருது. புரியுதா? ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குது? 3 வேரியபிள்ஸ், 2 equations. ஸோ டிஃப்ரெண்ட் ஒன்று தானே. ஸோ லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரியே புட்டு இசட் இஸ் ஈக்குவல் டு கே, கே பிலாங்ஸ் டு ஆர்னு எடுத்துப்போம்.
எவ்வளோ வரும்னு தெரியாது, அதனால் k belongs to R போட்டுக்கலாம். Therefore x plus y plus k is equal to 30, x plus 2y plus 5k is equal to 100. அப்போ எப்படி மாற்றிக்கலாம் இதை? x plus y is equal to 30 minus k and x plus 2y is equal to 100 minus 5k. அப்போ நமக்கு equations வந்துருச்சு இல்லையா? ஸோ equations-ஐ மேலே எழுதிக்கலாம். என்ன வந்துருதுன்னு பாருங்கள். x plus y is equal to 30 minus k, x plus 2y is equal to 100 minus 5k. இன்னும் as usual Cramer's rule யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். என்ன வந்துருது பாருங்கள். டெல்டா equal to 1 1 1 2 equal to 2 minus 1 1 which is not equal to 0. So we can use என்ன பண்ணலாம்? Cramer's rule. Then delta x என்ன வரும்? 30 minus k 100 minus 5k 1 2. இதை ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. 60 minus 2k சரியா, minus 100 minus 5k. அப்போ 60 minus 2k minus 100 plus 5k. அப்போ ஈக்குவல் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சு என்ன வந்துடுது? 3k minus 40 டெல்டா எக்ஸ். அதே மாதிரி டெல்டா ஒய்யும் அப்படியே தான். டெல்டா ஒய்னா என்ன வந்துடும்? 1 1 30 minus k 100 minus 5k சரியா. ஸோ 100 minus 5k minus 30 minus k. So delta y is equal to 100 minus 5k minus 30 plus k. So 70 minus 14k delta y. இப்போ என்ன பண்ணிக்கலாம்? using Cramer's rule. X is equal to delta x by delta, y is equal to delta y by delta. So x is equal to delta x by delta, y is equal to delta y by delta. What is delta x? 3k minus 40, y is equal to 70 minus 14k. So required solution என்ன வந்துருதுன்னு பாருங்க. x, y, z is equal to 3k minus 40, 70 minus 4k, k belongs to R. இங்கே நம்பர் ஆஃப் காயின்ஸ் நெகட்டிவில் வராது. அப்போ அதையும் நம்ம கவனம் நோட் பண்ணிக்கணும். ஸோ 3k minus 40 greater than or equal to 0, 70 minus 4k அதுவும் greater than or equal to 0. ஏன்னா இது நெகட்டிவாக வர சான்ஸ் இல்லை. அப்போ 3k equal to greater than or equal to 40. So k is equal to 40 by 3. 40 by 3 விட அதிகமாக இருக்கும். 40 by 3னா ஆல்மோஸ்ட் என்ன வந்திருக்கும்? 13.3 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க, வெரிஃபை பண்ணிக்கோங்க. புரியுதா? அப்போ 13.3 விட அதிகமாக இருக்கும். அப்போ கேவோட வேல்யூ 14 தான் ஆரம்பிக்கும். அதே மாதிரி இது ஒரு மைனஸால் ப்ராடக்ட் பண்ணிட்டீங்கன்னா 4k minus 70 less than or equal to 0, 4k less than or equal to 70, so equal to 70 by 4. அப்போ k is equal to என்ன வந்திருக்கு? 17 point something, 17.5 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். சரியா? less than or equal to 0, less than or equal to 17.5. அப்போ 17.5 விட கம்மினா 17 வரைக்கும் வரலாம். செக் பண்ணி பாருங்கள். அப்போ கேயோட வேல்யூ எவ்வளோ தான் வரலாம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா 14 less than or equal to k less than or equal to 17. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 13 எடுத்து பாருங்களேன். 13 எடுத்ததில் என்ன வரும்? 3 into 13 39 minus 40 நெகட்டிவில் வந்துருமா? 1 ரூபி காயின், நம்பர் ஆஃப் காயின் நெகட்டிவில் வந்துடும். ஸோ அதனால தான் நம்ம 14 எடுத்துருக்குறோம். இப்போ 17 எடுத்து போட்டாச்சுன்னா
70 minus 4 into 17. 4 into 17 எவ்வளவு 68. அப்போ 2 காயின்ஸ் வரும். 2 ரூபி காயின் 2 காயின்ஸ் வரும். 18 எடுத்து போட்டிங்கன்னா 4 into 18 என்ன ஆயிரும்? 4 into 18 18 into 4 சொல்லும் பொழுது 60 36 72 ஆயிரும். அப்போ 70 minus 72 minus 2 வந்துடும். அப்போ கண்டிப்பாக இது எழுதியிருக்கணும். அப்போ நமக்கு கேக்கு பேராக எது மட்டும் தான் எடுக்கணும்? கேக்கு பேராக 14 15 16 17. ஸோ இந்த 4 சொல்யூஷனையுமே கண்டுபிடிச்சிருங்க. k is equal to 4 இருக்கும் பொழுது, k is equal to 14 இருக்கும் பொழுது, k is equal to 15 இருக்கும் பொழுது, k is equal to 16 இருக்கும் போது, k equal to 17 இருக்கும் பொழுது என்ன சொல்யூஷன் ஒர்க் அவுட் பண்ணி போட்டுருங்க. ஸோ அப்படி போட்டால் மட்டும் தான் ஃபுல் மார்க். சரியா? வெரி சிம்பிள் தான். இது நீங்கள் எதை மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி போடுங்க. ஸோ இந்த மாதிரி எந்த சம் கேட்டாலும், சப்போஸ் இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன்ஸ் 3 வேரியபிள் வரும் பொழுது மேபி ஒரு ஈக்குவேஷன் கூட வரலாம். சரியா? 1 ஈக்குவேஷன் 3 வேரியபிள் வந்தால் என்ன பண்ணுவீங்க? இப்போ 3 வேரியபிள், சரியா, 1 ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. டிஃபரன்ஸ் வந்து 2 இல்லையா? அப்போ எப்படி சால்வ் பண்ணுவீங்க? அப்போ 2 கான்ஸ்டன்ட் இருக்கும். இதில் வந்து 2 ஈக்குவேஷன்ஸ் 3 வேரியபிள், டிஃபரன்ஸ் 1ங்கிறதுனால இசட்டுக்கு மட்டும் கான்ஸ்டன்ட் கொடுத்தோம். சப்போஸ் 3 வேரியபிள் 1 ஈக்குவேஷன் வந்து எப்படி சொல்லியாச்சுன்னா 2 கான்ஸ்டன்ட் கொடுத்துடணும். எதுக்கு பதிலாக? ஒய்க்கு பதிலாகவும் இசட்டுக்கு பதிலாக. ஒய்க்கு பதிலாக K1, இசட்டுக்கு பதிலாக K2, அல்லது ஒய்க்கு பதிலாக S, இசட்டுக்கு பதிலாக T அப்படின்னு கொடுத்து சால்வ் பண்ணணும். புரிஞ்சுதா? புரியலையா? வெரி சிம்பிள் தான். கொஞ்சம் கவனமாக ஒர்க் அவுட் பண்ணி